ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம். தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைகள்ல நேற்று ஒரு பிரேக் த்ரூ. திமுக கூட்டணியில தேமுதிக இணைந்திருக்கிறது. முதலமைச்சர் ஸ்டாலினை சந்திச்சு பேசியிருக்கிறாங்க தேமுதிக தலைவர் பிரேமலதா. கூட்டணியில் சேர்வது இன்னும் 2 பேரும் முடிவு எடுத்திருக்கிறாங்க. கலைஞர் மீது அன்பு கொண்ட நண்பர் விஜயகாந்த் அப்படிங்கிறதும், இது எப்போதோ ஏற்பட்டிருக்க வேண்டிய ஒரு கூட்டணி தாமதமாக ஏற்பட்டிருக்குங்கிற ஃபீலிங்க 2 பேரும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க எப்படி பார்க்கிறீங்க சார்? இந்த கூட்டணி அமைஞ்சது இவங்களுக்கு என்டிஏ, தமிழக வெற்றி கழகம் 2 பேருக்குமே சிரமங்களை உருவாக்கி இருக்கு. அதுதான் உண்மை. ஏன்னா இவங்களுடைய வாக்கு வங்கியும் குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கு. தேமுதிகவுடைய வாக்கு வங்கி 8% மேல இருந்தது, கடைசியில் லெஸ் தேன் 1% ஆயிடுச்சு கடைசி தேர்தலில். ஆனால் ஒரு 20-30 தொகுதிகளில் அவங்களுக்கு கணிசமான வாக்கு இருக்கு. வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற ஒரு வாக்கு வங்கியாக அங்கே இருக்கு. அதனால இந்த நேரத்தில் இவங்க இந்த பக்கம் சேர்ந்திருக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு திமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகளை இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு யாரும் இன்னும் வரல. இவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, டிஎம்டிஏகே கொண்டு வந்துட்டோம்னா அடுத்து காங்கிரஸை இன்னும் கொஞ்சம் பாருங்க எங்களுக்கு பலம் சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவங்களை டெம்ப்ட் பண்ணி இழுத்துடலாம் அப்படின்னு ஒரு இது இருந்து அவங்களுக்கு கடைசி வரைக்கும் அந்த ஆசை இன்னும் இருக்கு அவங்களுக்கு. ஆனால் அந்த ஆசையும் இன்னைக்கு நிராசை ஆயிடுச்சு. ஏன்னா டிஎம்டிகே வந்தது மூலம் காங்கிரஸுக்கு, டிஎம்கேவோட, காங்கிரஸுக்கு மட்டும் இல்லை, டிஎம்கே உள்ள மற்ற கட்சிகளுக்கும், கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளுக்கும் அவங்களுடைய பார்கெனிங் பவர் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு. எனக்கு இப்போ டிஎம்கே சொல்லுவாங்க, புதுசாக வந்திருக்கவங்களையும் நாங்கள் அக்காமடேட் பண்ணணும், எத்தனை சீட் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்களால கேட்க முடியும். அப்படிங்கிறதுனால இது எல்லா விதத்துலையும் டிஎம்கேக்கு அனுகூலமா இருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதிமுக கூட்டணிக்குள்ள சேருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. தேசிய ஜனநாயக கூட்டணியை சார்ந்தவர்கள், அதாவது பாஜகவை சார்ந்தவர்கள் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. பாஜகவை சார்ந்தவர்கள்னா டெல்லி அதிகாரத்துல இருக்கக்கூடியவங்க பேசிய பிறகுமா இப்படி நடந்திருக்குது அப்படின்னா சம்திங் வினோதமாக நடக்க தொடங்கி இருக்கிறதாக நினைக்கலாமா? அவங்க முயற்சி பண்ணனா எல்லாத்தையும் சாதிச்சிருவாங்க அப்படின்னு ஒரு தியரி இருக்குது தேர்தல் களத்துல. அப்படி இல்லாமல் இது எப்படி சாத்தியமாச்சு? இதுவரைக்கும் இந்த திமுக கூட்டணியில ஏற்கனவே இருக்கக்கூடியவங்க தவிர வேறு யாரையுமே இந்த பக்கத்துல கொண்டு வர முடியாது, எல்லாரும் அமித்ஷாவினுடைய கண்ட்ரோல்ல இருக்காங்க அப்படின்னு எல்லாம் ஊடகங்கள்ல தகவல்களை பார்க்க முடிஞ்சுது. ஆனா இப்போ எப்படி இந்த மாற்றம் வந்ததுங்கிறது ஒரு கேள்வியாக வருது சார். இந்த பிரேமலதா அம்மையாரை மிரட்டுறதுக்கு அமித்ஷாட்ட ஆயுதம் எதுவும் இல்லை. மற்றவங்கள மிரட்டுறதுக்கு ஆயுதம் இருக்கு, இவங்கள மிரட்டுறதுக்கு அப்படிப்பட்ட ஆயுதம் எதுவும் இல்லை. இடிக்கோ, சிபிஐக்கோ, இன்கம் டேக்ஸுக்கோ அவர்களுடைய அச்சுறுத்தலுக்கு பயந்து இந்த என்டிஏ கூட்டணியில் வர வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இல்லை. அது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பிரேமலதா தன்னுடைய வலிமையை உணர்ந்திருக்கிறார். ரொம்ப சின்ன கட்சியாக இருக்கலாம், லெஸ் தென் 1% வாக்கு வங்கி இருக்கலாம். ஆனால் இது வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கக்கூடிய வாக்கு வங்கியா ஒரு 20-30 தொகுதியில் இருக்கு அப்படின்னு சொல்லி அரசியல் நோக்கர்கள், எந்த கட்சியிலையும் சேராதவங்க, இந்து பத்திரிகை மாதிரியான அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க. ஒரு காலத்தில் ஒரே ஒரு இவருடைய இண்டிபெண்ட் எம்எல்ஏ ஒருத்தருடைய சப்போர்ட் தேவைப்பட்டது, 2 கட்சிக்குமே தேவைப்பட்டது இதில் கேரளாவில். அப்போ அவர் சொல்லிட்டாரு, அவர் பத்தனந்திட்டா தொகுதியை சேர்ந்தவர். பத்தனந்திட்டாவை யார் டிஸ்ட்ரிக்ட் ஆக்குறீங்களோ அவங்களுக்கு தான் என்னுடைய ஆதரவுன்ட்டு பத்தனந்திட்டா டிஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. அது மாதிரி இன்னைக்கு இவங்க ராஜ்யசபா அஷ்யோட யார் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு தான் தன்னுடைய ஆதரவுன்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திமுக கொடுக்கறதுக்கு இசைவு தெரிவிக்கலாம், அதற்கு அவர்களுக்கு வலிமையும் இருக்கிறது. அதிமுகவுக்கு மொத்தமே 2 எம்பி தான் ராஜ்யசபாவுக்கு அனுப்ப முடியும். அதில் ஒன்று தான் அவங்களால மிஞ்சி மிஞ்சி போனால் தோழமை கட்சிகளுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா தம்பிதுரை இப்போ அவருடைய பதவிக்காலம் முடியுது. தம்பிதுரையை விட்டுட்டு இவங்களுக்கு கொடுத்தா கட்சிக்குள்ள குழப்பங்கள் அதிகரிக்கும் ஒன்று. இன்னொன்று, தம்பிதுரை டெல்லியில் இவங்களுக்கு ஸ்போக்ஸ் பர்சனாக இருக்கவர், பல்வேறு கட்சிகளோட தொடர்பில் இருக்கவர், ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாரோடையும். அதனால் அவருடைய கண்டினியூவேஷன் இவங்களுக்கு ரொம்ப தேவை. அப்படி இருக்கும்போது அவங்களால அன்புமணிக்கு ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்துருக்கலாம்,
ஜி.கே. வாசன் கூட கேட்கிறாரு. அதனால அவங்க அன்புமணி ஒருத்தரை தவிர வேற யாரையுமே அக்கோமடேட் பண்ண முடியாது. ஜி.கே. வாசன் அவங்க சொல்லிடலாம், இவங்க கிட்ட பிஜேபி கிட்ட இன்னொரு மாநிலத்திலிருந்து அவரை தேர்ந்தெடுங்கன்னு சொல்லிடலாம். தட் இஸ் பாசிபிள். திமுகவோட கூட்டணிக்கு சேர்வது தேமுதிகவுக்கு இது முதல் முறையாக இருக்கலாம். ஆனா அவங்க கண்டினியூஸா ஒரு கூட்டணியில இருந்ததாக ட்ராக் ரெக்கார்டு எதுவும் இல்லையே சார். ஆமா இல்ல. அதனால வந்து இப்போ வந்து திமுகவோட சேர்ந்துட்டாங்க, விஜயகாந்தோடைய ஆன்மா மன்னிக்காதுன்னு சொல்றதெல்லாம் பழம் கை நழுவி போச்சுங்கிற வருத்தத்துல பேசுற பேச்சு தான். பேச்சு. முதலமைச்சர் வந்து கருப்பு சிவப்பை கொடியில தாங்கி இருக்கக்கூடிய தேமுதிக உங்களுடைய நல்வரவு நல்லுறவு தொடர்ந்து தமிழ்நாட்டின் உயர்வுக்கு பங்களிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு. கிட்டத்தட்ட அது இனியாவது இந்த அணியில கன்சிஸ்டன்டா இருங்கன்னு சொல்ற மாதிரி அதுல ஒரு பொருள் தெரியுது. அப்படித்தானா சார்? நான்லாம் அவ்வளவு சப்டெக்ஸ்ட் பார்க்க மாட்டேன் சார். வந்திருக்காங்க, வரவேற்றிருக்கிறார், சரியான வார்த்தைகளில் வரவேற்றிருக்கிறார், அவ்வளவுதான் நான் பார்ப்பேன். அதுக்கு மேல பார்க்க மாட்டேன். அந்த நொடியில வரக்கூடிய உணர்வுகளோட சந்தோஷப்படுறது அல்லது வருத்தப்படுறது அதுக்கப்புறம் மாறிடுறதுங்கிறது ரொம்ப பெரிய வரம் சார். அது உங்களுக்கு பெரிய வரம் இருக்குது. ஒவ்வொன்னையும் உள்ள யோசிச்சு பார்த்து வருத்தப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு கலங்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறத விட இப்படி மேலே தெரிவதை மட்டும் அதை பற்றி மட்டும் கருத்துக்களை பேசிட்டு நகர்ந்துடுறது நல்லதுதான் அப்படின்னு சொல்றீங்க. இந்த ஹேம்லெட் நாடகம் நடந்துகிட்டு இருந்த போது இதுல ஸ்டாட்ஃபோர்ட் அப்பான் அவன்ல வந்து ஒரு குறிப்பிட்ட காட்சியில ஹேம்லெட்டா நடிக்கிறவர் வந்து உள்ள போயிட்டு ஒரு 2 நிமிடம் கழித்து மறுபடியும் வந்து கண்டினியூ பண்ணுவார் அப்படின்னு ஒரு மரபு இருந்தது. ஒரு 30-40 வருஷம் அந்த மரபு இருந்தது. அப்போ எல்லாரும் மண்டையை உடைச்சுக்கிட்டு அப்படி போக வேண்டிய தேவையே கிடையாது. ஆனால் ஹேம்லெட் போயிட்டு வர்றாரு, ஆடியன்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்போ பாரு இப்போ போவார் போயிட்டு வருவார் பாருன்னு அது ஒரு இதாக எந்தூசியாஸ்டிக் அப்சர்வேஷன் ஆயிடுச்சு. அப்போ கடைசியில் அவங்க யோசிச்சு பார்த்து இப்போ ஹேம்லெட்டை நடிக்கிறவருக்கு முன்னாடி யார் ஹேம்லெட்டை நடிச்சாரோ அவர்கிட்ட வந்து கேட்டாங்க, ஏன் அந்த மாதிரி போனீங்க அப்படின்னு. அவர் எனக்கு தெரியாது, எனக்கு முன்னாடி நடிச்சவர் போனார், அதனால வந்து நான் அது மாதிரி போனேன். ஏன்னா இன்னும் ஆர்வம் என்ன எதனால அந்த சீனுக்கு வந்து இந்த மாதிரி பொருத்தமாக இருக்குமா, ஏதாவது ஒரு இது இருக்குமா, சிம்பாலிசம் இருக்குமா இப்படி யோசிச்சு பார்த்துட்டு அந்த அதுக்கு முன்னாடி நடிச்சவரை வந்து போய் பார்த்தாங்க. அவர் வயது முதிர்ந்தவரை 80 வயசு 82 வயசுல இருந்து அவர்கிட்ட கேட்டு அவருக்கு நல்ல ஞாபக சக்தி இருந்தது. ஆமா அன்னைக்கு எனக்கு கொஞ்சம் தொண்டை செருமிக்கிட்டு இருந்தது, தொடர்ந்து பேச முடியலங்கிறதுனால உள்ள போய் நான் வந்து இருமிட்டு அதுக்கப்புறம் வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதை பத்தி அவ்வளவு பெரிய ரிசர்ச் எல்லாம் நடந்துச்சு. அது மாதிரி சில விஷயங்களை நான் ரிசர்ச் பண்றது இல்லை. இதெல்லாம் ரிசர்ச் உரிய விஷயமா கூட இருக்கலாம், நான் பண்றது இல்லை. நேற்று அசம்பிளியில பேசும்போது எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி மகளிருக்கு 5000 ரூபாய் தேர்தல் காலத்துல கொடுத்திருக்கிறது தேர்தல் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பீகார்ல 10,000 எந்த சூழ்ச்சியா? சரி, இவங்கிட்ட கன்சிஸ்டன்சி இல்லைங்கிறதுக்கு இதுதான் மிகச்சிறந்த உதாரணம். தாங்களுக்கு இருக்கிற ஆட்சி இதுல வந்து அணியில் இருக்கிறவங்க செய்யறது எதை பத்தியும் பேசவே மாட்டாங்க. இன்னைக்கு சொல்ல போனா தேர்தல் அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த 10,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது தேர்தல் விதிமுறைகளுக்கு முற்றிலும் முரணானது. அது எலெக்ஷன் கமிஷன் வந்து நம்ம முன்னாடி வந்து வெட்டி தலைகுனிய வேணும், அவங்களுக்கு எங்க வெக்கம் இருக்கு தலைகுனிய, நம்ம தான் வெட்டி தலைகுனி இப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் கமிஷன் வந்திருக்கேன்னு. அந்த மாதிரி எலெக்ஷன் கமிஷன் அதை பத்தி ஒண்ணுமே சொல்லல. உண்மையான ஜனநாயக படுகொலைங்கிறது அதுதான். இது வந்து ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஆமாம், உண்மைதான், சந்தேகமே இல்லை. ஸ்ட்ராட்டஜி சக்சஸ்ஃபுல்லா நடத்தி காமிச்சாருன்னு தான் அவங்களுக்கு வைத்திருக்கு. சொல்லவே இல்லை அப்படிதான் எல்லாரும் வந்து கோபமா இருக்காங்க, செய்யறதுக்கு முன்னாடி சொல்லலைங்கிறதுனால. இவர் 2000 ரூபாய் கொடுக்கணும், மகளிர் உதவித்தொகை 2000 ரூபாய் கூட்டணும்னு முதல்லயே சிஎம் வந்து முடிவு பண்ணாரு. அதை சொன்னாரு. அதை இவர் சொல்றதுக்கு முன்னாடி எதிர்கட்சி தலைவர் வந்து தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியா கொடுத்தோன்னு சிஎம் உஷாராயிட்டாரு. அப்ப நம்ம சொல்றது வந்து வெளியில பரவுது, அதனால இது வந்து ரொம்ப கான்பிடன்ஸா வச்சுதான் செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். இன்னொரு வழக்குல உச்சநீதிமன்றம் சொன்ன கருத்து இதோட பொருந்தி போகுது சார். இதோட தொடர்புடையதாக இருக்குது. அப்கோர்ஸ் அஸ்வினி உபாத்தியாயா போட்ட வழக்கு இல்லை இது. தமிழ்நாடு மின் விநியோக கழகம் தாக்கல் செய்த ஒரு வழக்குல இருந்து இந்த அப்சர்வேஷன் வருது உச்சநீதிமன்றத்துல. மக்களுக்கு இலவசங்கள் வழங்கும் நடவடிக்கை சரியில்லை, அது பொருளாதார வளர்ச்சிக்கு பெரிய தடையாக இருக்கும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லுது. நிர்வாக முடிவுகளுக்கு, நிர்வாகத்தினுடைய பாலிசி டிசிஷன்ஸுக்கு நாங்க தலையிட மாட்டோம் அப்படின்னு வழக்கமாக செக்ரிகேஷன் ஆஃப் பவர்
செப்பரேஷன் ஆஃப் பவர் கோட்பாட்டின் அடிப்படையில பேசக்கூடிய உச்சநீதிமன்றம் இது போன்ற விஷயங்கள்ல தீர்ப்பாக சொல்லல சார். இன்னும் கருத்தாக அப்சர்வேஷனாகத்தான் சொல்றாங்க. அப்படி சொல்வதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல அதாவது அவங்க வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும், இந்த மாதிரி கொடுக்கறது விட்டுன்னு சொல்றாங்க. அப்ப வேலை வாய்ப்புகளையும் தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டு இருக்க மாநிலங்களுக்கு இது பொருந்தாது. தோஸ் ஹூ ஹேவ் த எபிலிட்டி அது பொருந்தாது. ஆனா ஒரு கருத்து அவங்க சொன்னதுல வந்து முக்கியமான கருத்து, நீங்க வந்து எல்லாருக்குமே வந்து 100 யூனிட் வரைக்கும் என்னமோ ஃப்ரீன்னு சொல்றீங்களே, அப்ப இதுல வந்து தேவையானவங்களுக்கு தான் கொடுத்துருக்கீங்க, என்ன ஆகுது? எல்லாருமே வசதியானவங்களுக்கு கூட இது பொருந்துகிறது இல்லை அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து பொருத்தமான கேள்விதான், சந்தேகமே கிடையாது. அது வந்து தமிழ்நாடு உட்பட எல்லா மாநிலங்களுமே அதை பத்தி யோசிக்கணும். தமிழ்நாட்டில் வந்து இந்த 5000 கோடி ரூபா கொடுக்குறாங்க, ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ் அத்தனை பேரும் கொடுக்குறாங்க. இந்த ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ்ல வந்து வசதியானவங்களே கிடையாது. அதனால வந்து இதை பத்தி நம்ம வந்து யோசிக்கணும்னு சொல்லி நினைக்கிறேன் நான். ஆனா தமிழ்நாட்டுக்கு இது முற்றுமுழுக்க இந்த அப்சர்வேஷன் பொருந்தாது. ஏன்னா அவங்க வந்து வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் கூடுதலான கவனத்தை தொடர்ந்து செலுத்தி வருகின்றார். இல்ல சார், அரசு வேலை வாய்ப்புகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு விதத்துல சந்தையின் போக்குகள்ல அரசு தலையிடுவதாகத்தான பொருள். இலவசம் கொடுப்பதும் பொருளாதார சந்தையில ஒரு விதமான இலவசம் கொடுக்குறது நலத்திட்டமாக கொடுக்கக்கூடிய விஷயங்களும் அதே மாதிரியான ஒரு தலையீடு தானே. இதுல தலையிட்டு பெரு நிறுவனங்களுக்கு கோடிக்கணக்கான லட்சம் கோடிகள் தள்ளுபடி செய்யறாங்க. அது வந்து ஒரு இலவசமாக மக்கள் மனசுல பதியறதே இல்லை. உச்சநீதிமன்றம் உட்பட அந்த அப்சர்வேஷன் யாரும் சொன்னதாக இது வரைக்கும் பார்க்கலாம். இலவசங்கள்னு எளிய மக்களுக்கு கொடுக்கக்கூடிய நலத்திட்ட உதவிகளை இந்த மாதிரி கருத்து சொல்வது அது ஒரு சைக்கியை உருவாக்குற மாதிரி, ஒரு உளவியலை உருவாக்குற மாதிரி இருக்காதா? இல்ல அவங்க 19 சொன்னது அப்படிப்பட்ட உளவியலை உருவாக்குற மாதிரி தான் இருக்கும். இலவசங்களே தப்புங்கிற ஒரு தோரணையில சொல்றது, ஏற்கனவே அந்த தோரணையில சொல்லியிருக்காங்க. அதுல கேட்ட இந்த ஒரு கேள்வி வந்து சரியான கேள்வின்னு சொல்லி நான் எல்லாருக்குமே கொடுக்கறதுங்கிறது வந்து எந்த விதத்துல அது சரியாகும்? தகுதி உள்ளவர்கள், அதாவது பாதிக்கப்பட்டவர்கள், ஏழைகள், எளியவர்கள், இவங்களுக்கு தானே கொடுக்கணும், அதை உறுதி செய்ய வேண்டாமான்னு அந்த ஒரு கேள்வி சரிதான். ஆனா மற்றபடி 19 இலவசம்னு சொல்லி சொல்றதே வந்து அது சரியான ஒரு சொல்லலை, விலை மதிப்பற்றதுன்னு. அதனாலதான் கலைஞர் வந்து சொன்னார் விலையில்லா பொருட்கள் எல்லாமே, விலையில்லா பொருட்கள். அது பிறகு தேர்தல் வேலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. அந்த இந்த டெவலப்மெண்ட்ல தேமுதிக இந்த பக்கம் வந்திருக்குது. இன்னும் ஒரு சிலர் தடுமாறிக்கொண்டே இருக்கிறார்கள். பிப்ரவரி 24 ஒரு கட்சி தொடங்குவதாக சசிகலா அம்மையார் சொல்றாங்க. பண்ருட்டி ராமச்சந்திரன் தேர்தலில் போட்டியிடுவதை பற்றிலாம் அப்புறம் பார்க்கலாம். ஆனா எது சரி எது தப்பு, இந்த நேரத்துல மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தொடர்பாக முடிவெடுப்பதற்கு ஒரு அமைப்பு தேவைன்னு அவர் வந்து ஒரு கட்சி தொடங்குவதாக சொல்றாரு. எந்த எந்த கட்சிக்கும் போறாரா போகலையான்னு தெரியல. இல்ல அரசியல்ல இருந்து ஓய்வு பெறுவது ஒரு ஆளுநர் பதவியின் மூலமாக அப்படிங்கிற மாதிரி ஏதேனும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாரான்னு தெரியல. தை மாதம் முடிந்து விட்டது. ஓபிஎஸ் இருந்து இன்னும் பதிலே வரல. டாக்டர் ராமதாஸ் என்னை தலைவராக, பாமக தலைவராக அறிவிக்கிற வரைக்கும் தேர்தல்களையே, தமிழ்நாடுக்கு சட்டப்பேரவை தேர்தலையே நிறுத்தணும்னு ஒரு வழக்கை போடுறாரு. இந்த ஏரியாக்களை இன்னும் யாரோடையும் பேச்சுவார்த்தை நடத்தலன்னு டாக்டர் கிருஷ்ணசாமியினுடைய புதிய தமிழகம் ஒண்ணு இருக்குது. எல்லாமே சிறு சிறு அமைப்புகளாக இருக்கலாம், தனி மனிதர்களாக இருக்கலாம். பட் கடந்த காலத்துல ஒரு தமிழ்நாடு அரசியல்ல ஒரு ரோல் பிளே பண்ணவங்களாக இருக்கிறாங்க. இவங்களை எப்படி பாக்குறீங்க? சசிகலா அம்மையார் வந்து தனி கட்சி தொடங்குறேன்னு சொன்னதனுடைய விளைவா இருக்கலாம் ஒரு மாநில ஆளுநர் பதவி வந்து ஓபிஎஸ் கொடுக்கறதா, பேச்சுவார்த்தை நடக்கிறதா ஏற்படுற வதந்திகள். அந்த வதந்தியில உண்மை இருக்கலாம், அந்த வதந்தியில உண்மை இருக்கலாம். ஏன்னா சசிகலாவும் ஓபிஎஸும் சேர்ந்து அந்த கட்சியை வந்து தொடங்கிட்டாங்கன்னா, அதாவது சசிகலா தொடங்குற கட்சிக்கு ஓபிஎஸும் சேர்ந்துட்டாருன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து கேண்டிடேட்ஸ் ஃபீல்டு பண்ணாங்கன்னா அது என்டிஏ கூட்டணிக்கு இன்னும் பின்னடைவாக இருக்கும், அது சந்தேகமே கிடையாது. அதனால இந்த மாதிரி வந்து அவர் வந்து சமாதானப்படுத்துறதுக்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படலாம். அதை சமாதானப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அதை செயல்படுத்த மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ உடனடியாக அவரை வந்து ஒரு கவர்னரை போட்டால் அதை நம்பலாம், இல்லைன்னா அதை நம்ப முடியாது. இதுதான் பிஜேபியுடைய வரலாறு. பண்ருட்டி ராமச்சந்திரன் சரிங்க, அவர் இத்தனை காலம் அரசியல் இருந்திருக்காரு, ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாரு, விட்டுருங்களேன், ஆரம்பிக்கிட்டு அவ்வளவுதான். அதுக்கு மேல சொல்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவருடைய
ஜாதி செல்வாக்கு வந்து ரொம்ப பெரிய அளவில் கிடையாது இன்னைக்கு தேதிக்கு. அதனால அவர் ஆரம்பிக்கிறதுனால எந்த விதமான இம்பேக்டும் அங்கே வரப்போறது. கம்பேரிட்டிவ்லின்னு பார்த்தா, ஒப்பிட்டு பார்த்தால் ஓபிஎஸ்க்கு வந்து அந்த தென் தமிழகத்தில் அவருக்குன்னு ஜாதி செல்வாக்கு இன்னும் இருக்கு. அது ராமநாதபுரத்தில் போட்டியிட்டதன் மூலம் நிரூபிச்சு காட்டியிருக்காரு. சசிகலா அம்மையாருக்கும் அது மாதிரி இருக்கு. அதனால இவங்க 2 பேர் வந்து முக்குலத்தோருடைய 2 உட்பிரிவுகளை சேர்ந்தவர்கள். அதனால அந்த உட்பிரிவுகள் வந்து இவங்களுக்கு வாக்களிக்கலாம். இவங்க மேல உள்ள இபிஎஸ் மேல உள்ள கோபத்தினால. மற்றபடி வேறு தேர்தல் நேரத்து சர்ப்ரைசஸ் அல்லது 1ஆம் தேதி பிரதமர் வராரு, அதுக்குள்ள இத்தனை பேரை மேடையில ஏற்றுவோம், புதிய கட்சிகளை அப்படின்னு எல்லாம் அதற்கான ஏற்பாடுகளை செய்துட்டு இருக்கிறதாக எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில. அந்த இடத்துல பிரேமலதாவை ஏற்ற முடியாமல் போனது அந்த அந்த கட்சிக்கு, அந்த கூட்டணிக்கு ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்ல முடியுமா? பின்னடைவு தான், சந்தேகமே இல்லாம. இப்போ ஒரு காலத்துல வந்து அரசியலை கூர்ந்து நோக்கிக்கிட்டு இருக்க ஒரு நண்பர் வந்து என்கிட்ட சொன்னாரு, இப்போ பாருங்க 2 கூட்டணி அமைச்சதுனாங்க, அந்த கூட்டணி கட்சிகள்னு சொல்லி காண்பிக்கிறதுக்கு கொடிகள் தேவைப்படுது. அதுதான் முக்கியம். அதனால வந்து அந்த அந்த கொடிகள்னால வாக்குகள் வருதாங்கிறதுல மக்கள் மனசுல இங்க ஒருத்தர் இருக்கு, இங்க ஃபார்வர்ட் பிளாக் இருக்கா, அங்க புரட்சி ஃபார்வர்ட் பிளாக் இருக்கு, இங்க வலது கம்யூனிஸ்ட் இருக்கா, அங்க இடது கம்யூனிஸ்ட் இருக்கு, ஆக 2 ஒன்னா தான் இருக்கு, சமபலமா தான் இருக்குன்னு ஒரு பிக்சரை கிரியேட் பண்றதுக்கு இது ரொம்ப முக்கியங்க அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி தேமுதிக இந்த பக்கம் வந்துருச்சுன்னா சரி, அப்பார்ட் ஃப்ரம் தேர் இன்ஃப்ளூயன்ஸ் கூட ஒரு கட்சி வந்திருக்கு, விஜயகாந்த் கட்சி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்டிஏக்கு வந்து ஒரு பலம் கிடைச்சிருக்கும். இன்னைக்கு அந்த பலம் அவங்களுக்கு இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். பிளஸ் இவர் பிஎம் வர்ற சமயத்தில் இவங்க எல்லாரும் என்னென்னமோ வாக்கு கொடுத்துருப்பாங்க. எல் முருகனே வந்து ஈஷா மையத்தில் வந்து இவங்களை சந்திச்சு பேசுனாரு சொல்லி சொல்றாங்க. அவங்க மீட் பண்ணிக்கிட்டாங்க. பிரேமலதா அம்மையார் அந்நேரம் சந்திச்சு பேசுனாரு சொல்றாங்க. அந்நேரம் வந்து அவங்க சரி சொல்லிட்டாங்கன்னு அவங்க நம்பிட்டாங்க. அதனாலதான் செய்திகள் தகவல்கள் பரப்பப்பட்டன. இது வந்து சேர்ந்துட்டாங்க என்டிஏ கூட்டணியில. அடுத்த நாளே வந்து இவங்க வந்து உறுதியாக சேர்வது எப்படின்னா, அந்த கட்சி அலுவலகத்துக்கு போனாங்க, திமுக கட்சி அலுவலகத்துக்கு போனாங்க, சேரணும்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. முதல்வர் வாழ்த்து தெரிவித்தார். அதனால அந்த அலையன்ஸ் இஸ் சீல்டு நவ் அப்படிங்கிறதுனால பிரதமர் வரும்போது என்டிஏ கூட்டணியில வந்து தேமுதிக இல்லை அப்படிங்கிறது வந்து பின்னடைவு தான். ஏன்னா இன்னைக்கு இவங்க இழுக்கணும்னு பார்க்குற கட்சிகள்ல அந்த கட்சிகள்ல ரொம்ப குறிப்பிடத்தகுந்த கட்சியாக இருந்தது வந்து டிஎம்டிகே தான். ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம்.